விஜய கரூர் விவகாரம் தொடர்பா சிபிஐ அலுவலகத்துல ஆஜராக சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இது ரிலேட்டடா ஒரு கருத்தை முன் வச்சிருந்தீங்க. அதுக்கான ஆமா. காரணம் என்னன்னா, இதோட பின்னணி என்னன்னா? காரணம்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது எதிர்த்து அரசியல் பண்ணாலும் கூட, அங்க அவர் பிரச்சாரத்துக்கு தான் போறாரு. அங்க நடக்கிற அசம்பாவிதங்களுக்கு அவரு பொறுப்பாக முடியாது. அத தமிழக அரசு தான் அவருக்கு அவருக்கு பாதுகாப்பையும், அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பையும் குடுக்க வேண்டிய கடமை தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய திமுக அரசுக்கு தான் உண்டு. அங்க ஒரு சம்பவங்கள், ஒரு விபத்து ஏற்படுதுன்னா, அதற்கு பொறுப்பாளிய சம்பந்தப்பட்டவர்கள சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில தான் சம்மன் அனுப்பி விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல அவர் இருந்தாரே ஒழிய, அவருக்கு அந்த சம்பவங்கள்ல எந்த தொடர்பு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்ன அதனால சம்மன் அனுப்பி அது ஒரு ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கிடக்கூடாது. இது போன்ற சம்பவங்கள் எந்த நேரத்திலும் எந்த கட்சிக்கும் நடக்கலாம். அதுக்காக அந்த கட்சியினுடைய தலைவரெல்லாம் கூப்பிட்டு சம்மன் அனுப்பி சிபிஐயோ காவல்துறை வீரர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறது அது அச்சுறுத்தலாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். அது தேவையில்லாத ஒரு விவாதமாகத்தான் பார்க்கப்படும். அதுதான் எனது கருத்து, தனிப்பட்ட கருத்து. விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகும் அப்படின்னா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தீங்களா? இதுக்கான காரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாங்களா? இது இல்ல, அதாவது இந்த அதுல அந்த சம்பவத்துல 41 பேர் இறந்துட்டாங்க. 41 பேர் இறந்த சம்பவத்துல எந்த விதத்திலையும் அவருக்கு தொடர்பு இருக்கும் என்று யாரும் எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது உண்மையும் கிடையாது. ஏன்னா அது ஆர்வ கோளாறுனால் புரைத்தல் எம்ஜிஆர் வருகின்ற பொழுது அவரை பார்ப்பதற்காக இது போன்ற கூட்டங்கள், அவரை திரையிலே பார்த்தவர்கள் நேரிலே பார்ப்பதற்காக கூடினார்கள், ஓடினார்கள். கடுமையாக பல போராட்டங்கள் எல்லாம் தாண்டி செவரேறி குச்சி போஸ்ட் மரத்துல ஏறி தந்திக்கமத்துல ஏறி எல்லாம் எம்ஜிஆரை பார்த்ததாக புரட்சியை பார்த்ததாக வரலாறு படித்திருக்கிறோம். நான் ஓடி போய் பார்த்திருக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நானே சின்ன வயசுல இருக்கும்போது 5 கிலோமீட்டர் பின்னாடியே வண்டி பாட்டு போனேன். அது அந்த ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேகம். அந்த ரசிகர்கள், அவரை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள், அவரை பாடத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் வேகமாக வந்திருப்பார்கள். அதன் விளைவாக கூட சம்பவம் நடந்திருக்கலாம். அதற்கு காவல்துறை தான் அவர்களை பாதுகாத்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்காக குற்றத்தை பூரா ஒரு கட்சி தலைவர் மீது சுமத்தினால் நாளைக்கு எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் எல்லா தலைவர்கள் மீதும் இது போன்று ஒரு சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டும் என்பது விசாரித்தால் அது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு பழிவாங்கும் செயலாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள் என்பதுதான் எனது கருத்து.